brother say ya paradavadi deepalchiyadi so far solapiyadi. Hi guys, welcome to Travel Area channel. பார்க்குறானா இருக்க சதீஷோட அன்பான வணக்கம். குட் மார்னிங் guys. கொடைக்கானல் பிளேஸு செம்ம சூப்பராகவே இருக்குது. இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கிறோம். இன்றைக்கி ஈவினிங் சென்னைக்கு நம்ம கிளம்புறோம். இந்த டே 2ல் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் மார்னிங் 8 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்ட்மார்க்கு இந்த போட் ஹவுஸ் தான். நம்மளை பிக்கப் பண்ணதுக்கு ஆள் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு சில முக்கியமான பிளேஸில் நம்ம இந்த டே 2ல் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டே 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. என்னால் ஒரு சில ஏரியா தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பயங்கர க்ரௌடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளேஸுக்கும் போகிறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் வந்து ஷார்ட்டாக வந்து அந்த டே 1 வந்து முடிச்சிட்டோம். ரெசார்ட்டு செம்ம சூப்பராகவே இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ வந்து பின் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ டே 2ல் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்துலாமா? வாங்க போகலாம். நான் தான் பவளமல்லின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? உன் கண்ணுதான். கைஸ், என்னை பிக்கப் பண்ணதுக்கு ஆள் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு முன்னாடி என்னை லேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டி ஏரியா பார்க்குறேன். குதிரை சவாரி இருக்குது, அப்புறம் ரோப்பில் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாரி, அப்புறம் உள்ள கேம்ஸ், அது 3D சினிமா கேம்ஸ்லாம் இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த லேக்கை சுற்றி இந்த ரெண்டலுக்கு வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். சைக்கிள் இது வந்து டபுள்ஸு, 2 பேர் ஓட்டுற மாரி, பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ஏற்ற மாரி சைக்கிள் இருக்குது. இதோட ரேட் வந்து எவ்வளோ போட்டுக்கிறாங்கன்னா 50 ரூபா. கிட்ஸுக்கான சைக்கிள் வந்து 50 ரூபா. இப்போ சைக்கிள், அதாவது சிங்கிள் சைக்கிள் பெரியவங்களுக்கு எடுத்தால் 100 ரூபா. அந்த டபுள்ஸ் ஓட்டுற மாரி சைக்கிள் எடுத்தால் 150 ரூபா. ஓகே, இதுதான். இப்போ எங்கள் டீம் இன்னும் வரல. வந்தால் நான் கிளம்பி போயிடலான்னு இருக்கிறேன். டே 2ல ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து பசுமை பள்ளத்தாக்கு. இது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். டக்குன்னு வந்துட்டோம் உள்ள. ஓகே, அந்த கண்குள்ளா காட்சியாக நம்ம பார்க்கலாமா? வாங்க. கைஸ், பார்க்குறதுக்கு செம்ம பயங்கரமாக இருக்குது. வெளியெலாம் போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாண்டி யாரும் போகக்கூடாது. சூசைட் பாயிண்ட்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய ஒரு ஆழம், ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, அடுத்த பிளேஸ் போயிடலாம். இப்போ இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு, அதாவது பசுமை பள்ளத்தாக்கு வரும்போது நிறைய அந்த சாக்லேட்டு அண்டு சின்ன சின்ன டாய்ஸ் ஷாப்லாம் நிறையா இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து க்ரௌடு வந்து ரொம்பவே கம்மி தான். ஓவரால் வந்து மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். வாங்க கைஸ், இந்த பசுமை பள்ளத்தாக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இல்லை, ஃப்ரீ தான். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணலாம். ஆனால் இந்த பசுமை பள்ளத்தாக்கு சொல்லும் போது நான் கூட ஏதோ சின்னது பார்த்தேன். ரொம்ப பெரிய ஒரு பெருசாக இருந்தது. அப்புறம் ஸ்னோ வந்து நிறையா மூடினால அது பெருசாக தெரியல, ஆனால் பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்தது எந்த பிளேஸை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். நம்ம பில்லர் ராக்கு தான் வந்திருக்கிறோம். செகண்ட் பிளேஸாக நம்ம இது தான் பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 தூணுமே இருக்குது. பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு இதுவும் ஒரு ஸ்பாட்டு தான். எல்லோரும் வந்து ஃபோட்டோ வந்ததுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ அதுமாரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இது பெருசாக நம்ம சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இதை பார்த்துட்டு போகலாம், இந்த பில்லர் ராக்கு சொல்கிற அளவுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸுக்கு போகிறோம். டக்குன்னு நம்ம அடுத்த பிளேஸுக்கு போயிடலாம். கைஸ், பில்லர் ராக் பக்கத்தில் ஒரு சின்ன டெம்பிள் அண்டு இந்த இடம் வந்து ரொம்ப பராமரிக்கிறாங்க போல இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மார்னிங் வந்து காட்டு எறும்பெல்லாம் பார்த்தோம்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து இந்த இடத்துல இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வேலி போட்டுறாங்க, இந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓவரால் வந்து இந்த இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. பில்லர் ராக்கு பக்கத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வெளியே போனீங்கன்னா என்ட்ரன்ஸில் சின்ன சின்ன கடை, ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கடை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் டிக்கெட் உள்ளே வரும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டிக்கெட் போட்டாங்க. காருக்கும் ஒரு பர்சனுக்கு வந்து 40 ரூபா, டோட்டலாக 80 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. கைஸ் போகிறதுக்கு மனசே இல்லை, பட் நமக்கு டைம் இல்லாதனால நம்ம அடுத்த பிளேஸ் போய் தான் பார்க்கணும். வாங்க போகலாம். எவ்வளோ தெளிவாக தெரிஞ்ச அந்த பில்லர் ராக்கு இப்போ பாருங்கள் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் மேகத்தெல்லாம் டச் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சின்னா இந்த பில்லர் ராக் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த மேகம்லாம் நம்மளை டச் பண்ணி போகுது. ஆனால் காதில் வந்து குழந்தைகளாம் வந்து பஞ்சு இதெல்லாம் அந்த கேப் மாரி மாட்டி வந்துருங்க. ஏன்னா ரொம்ப பனி அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. சாமி சில போல பிறந்து பூமியில நடந்தாயே, தூசிய கண்ணில் விழுந்து அருளில் கலந்தாயே, கால் முளைச்செங்கோழியாய் நீ நடந்து வரக்குள்ள கல்லுப்பட்ட கண்ணாடியா. கைஸ் மூணாவதாக நம்ம எந்த இடத்துக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா குணா கேவ். இந்த கமலஹாசன் நடித்த படம் அந்த மஞ்சுமல் பாய்ஸு இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனாலே இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் நாங்கள் வாங்கலை, ஜஸ்ட்டு காரை பார்க் பண்ணிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஓ ஏறுது கொஞ்சம் மூச்சு வாங்குதுப்பா இந்த இடத்துல. எல்லாம் கேங்காக குரூப்பாக வந்திருக்கிறாங்க நிறைய பேர். நான் மட்டும் தான் சோலோவாக வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வரோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆனால் இது பெஸ்ட்டான டைம். மே மாதம் ஜூன்லாம் பெஸ்ட்டான டைம். ஜூலை மாதம் தான் ரொம்ப பனி அதிகமாக இருக்கும் சொன்னாங்க. நான் தான் பவளமல்லின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? உன் கண்ணு தான். நக்கல வச்சன தவள அடிக்க மச்சன பார்த்து திக்கிறனே, மச்சன பார்த்து திக்கிறனே, மச்சன பார்த்து திக்க. வீட்டும் முயிலேவா குளிர் நீக்கும் வெயிலேவா அழைத்தேன் வான்பே, மழை மேகம் வரும்போது மயில் தோகை. கைஸ் செம்ம பயங்கரமாக இருக்குது. அதே ஜெயிலுக்குள்ளே மாரி இருக்குது. என் முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பாட்லாம் பார்க்கும் போது முன்னாலே ஒருத்தன் விழுந்தானா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலக்குது. நான் வந்த டைமில் வந்து இந்த இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதனால் வந்து எல்லாமே இஷ்டம் போல் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். வாங்க என்ஜாய் பண்ணுவோம். എറണാകുളത്ത് ടൂർ ഫിക്സ് ആക്കണം. കൊടൈക്കനാലാണ്. இது குணாக்கேவா? அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? கைஸ் கம்பியை போட்டு சேஃப்டிக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு யார் வந்தாலும் சரி சுபாஷ்னு பேர் சொல்லாமல் போக மாட்டாங்க. சரி நம்மளும் சொல்லிடுவோம், சுபாஷ் காப்பாத்துறா. சரி ரைட், நம்ம இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. ஓவரால் வந்து இந்த ஒரு ஸ்பாட்டும் நல்லாவே இருக்குது. ஆனால் மாறி போகிற இடம் ஃபுல்லாக வளைச்சி ஃபோட்டோ தான் எடுக்கிறோம். அதனால் வந்து மெமரி கார்டு, ஃபோன் ஸ்டோரேஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸும் அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது தெரியாது, பட் வரும்போது எல்லா மெமரியும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ராவு காலத்துல நல்ல நேரம் வருமா, 9:10 சிரிச்சா. முக்கியமான சீனு சுபாஷ் வந்து ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக் வந்து இந்த வேலியை தாண்டி போனது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தில் வரும். அவர் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு இது தான். ஏன்னா இது வந்து இந்த வேலியை தாண்டி போகக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தானது, எல்லா இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அதுமாரி அவர் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாம் காப்பாற்றிக்கிறாங்க. ஆனால் அவர் பண்ணது தப்பு தானே, கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இதை பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இன்னும் 12 மணிக்குள்ளே மேக்ஸிமம் பிளேஸை வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஓகே, நானும் 2-3 ஸ்டில்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் வாங்க.
walking tall. Some days I got முக்கியமான விஷயம், நம்மளுக்கான டூர் பேக்கேஜ் ஃபுல் ஏற்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க். இவங்க தான். இவங்கக்கிட்ட சோலோ அண்டு ஃபேமிலி அண்டு குரூப் பேக்கேஜ் அண்ட் கார்ப்பரேட் பேக்கேஜ் ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணணும் இல்லை என்ன மாதிரி கொடைக்கானலுக்குலாம் வரணும்னு நினச்சின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பேக்கேஜை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா பெயின் ஃபாரஸ்ட். இதுதான் வந்துக்கிறோம். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஹைட்டாக மரம் இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்தில் காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா மரமும். இது எனக்கு தெரிஞ்சு சவுக்கு மரம்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியலையே. இதை பாருங்கள், பா செம்ம பிரம்மாண்டம். ஆனால் நம்ம பார்க்குற பிளேஸ் எல்லாமே வந்து அந்த நேச்சுரல் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் வந்து நல்லா சூட் ஆகும் போலக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் நிறைய மூவிலாம் எடுத்துருக்காங்க, சீரியல் அதுமாதிரி நிறைய விஷயம்லாம் இங்கே எடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் தான். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து 1 by மாரி அப்படியே 1 by 1 பார்த்துட்டு போகிறோம். இப்போ நம்ம எந்த பிளேஸ், எத்தனாவது இடம் இது, 4ஆ 5ஆ, சரி மறந்துட்டேன், அது நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் உள்ளே போகலாம், அது உங்கள் விருப்பம் பொறுத்து. Say you need your space, then pull me close. I read your silence, louder than most. One day you're warm, the next day you're cold. Got me second guessing what I already know. I give you love, but you rush and go. கைஸ், இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இப்போ க்ளோஸாக இருக்குது. இதோட இடத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பேரிச்சம் லேக்கு. இதுதான் ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய இடம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஏன் க்ளோஸ் ஆகிருதுன்னா புலிகள் நடமாட்டம், அதாவது புலிலாம் குட்டி போட்டுருக்குதான், அது நடமாட்டம் அதிகமாக இருந்தனால மக்கள் வந்து இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா பேரிச்சம் பக்கத்தில், அதாவது இது என்ட்ரன்ஸு, இது பக்கத்தில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை, நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மேகத்தின் நடுவில் இருக்கிறோம். அதாவது மலையை நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போது அது போடுற மேகம் உரைச்சிட்டு போகுது அப்படி சொல்ல போச்சுன்னா, இப்போ அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து நல்லா தெரியல, நல்லா தெரியலாம் சொல்ல முடியாது, ஃபுல்லாக அந்த மேகம் வந்து மறைச்சிருக்குது. ஆனால் இந்த மேகம் வந்து நம்ம மேலே படும்போது அந்த மலை துளி மாரி மேலே படுது, சூப்பராகவே இருக்குது. வாவ், வேறு லெவலுங்க. ஒவ்வொரு பிளேஸும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இயற்கையோடு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக கொடைக்கானலாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்லா செம்ம சூப்பராக இருக்குது. சரி, இந்த இடத்துல வந்து க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் இதுவும் வந்து பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம் வாங்க. சாமி சில போல பிறந்து பூமியில நடந்தாயே, தூசிய கண்ணில் விழுந்து ஆறுயிர் கலந்தாயே, கால்முளச்சரங்கோழியாய் நீ நடந்து வரக்குள்ள கருப்பட்ட கண்ணாடியா